மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆன்மீக விழிப்புணர்வு 365 நிகழ்ச்சி ஆரம்பிச்சு 365 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு. மை டியர் மாஸ்டர்ஸ், வெற்றிகரமா கம்ப்ளீட் பண்ணிருக்கிறோம். எல்லாமே உங்களுடைய சப்போர்ட்டின் மூலம் மட்டுமே இது நடந்தது. அதற்கு உங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒர்க்கு ஏதாவது ஸ்டார்ட் பண்ணா உடனடியாக அப்படியே பலன் என்பது கிடைக்காது. இந்த மாதிரி லாங் டர்ம் ஒர்க்ஸ், எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் செய்யும்போது அவ்வளோ லாங் டர்ம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த எனர்ஜி இருக்கணும், கமிட்மெண்ட் இருக்கணும். பௌத்திகமான ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா அதில் மேன் பவர் மற்றும் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் இது இருந்தால் கர்நாடகத்தை நடக்கும். பட் ஸ்பிரிச்சுவலாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வெற்றிகரமாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மிக முக்கியமாக எனர்ஜி, டெடிகேஷன், பியூரிட்டி இது எல்லாமே தேவை மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நாம் வெற்றிகரமாக 365 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கண்டினியூ ஆகும். 365 நாள் ஆனதுக்கப்புறம் கூட இந்த நேரத்தில் அப்படியே தியானம் என்பது நாம் எல்லோரும் கூட்டமாக உட்கார்ந்து தியானம் கண்டினியூ பண்ணுறோம் மாஸ்டர்ஸ். பட் இந்த ஜூம் பிளாட்ஃபார்மில் கிடையாது, டைரெக்டாக யூடியூப் லைவ்ல நான் கொடுக்குறேன். சாட்டர்டே டு தர்ஸ்டே எப்போவுமே யூடியூப்ல தான் இருக்குமே. ஃப்ரைடே மட்டும் இன்டராக்டிவ் செஷன் இருக்கும். அது என்னுடைய வெப்சைட் balajipunthi.com அப்படின்ற வெப்சைட் இருக்குது, என்னுடைய வெப்சைட். அந்த வெப்சைட்டில் டைரெக்டாக இன்டராக்டிவ் செஷன் நம்ம வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ். இந்த ஜூம் மாதிரியே அதுவும் வேலை செய்யுது. ஹேண்ட் ரைஸ் பண்ணால் நீங்கள் பேச முடியும் அதில் போனால். பட் கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு கம்பல்சரி இருக்கணும், அதில் லாகின் பண்ணணும் அப்படின்னு. யூடியூப் யாரெல்லாம் பார்க்குறாரோ அவங்களுக்கு எல்லாருக்குமே கூகுள் அக்கௌண்ட் இருக்கும் கம்பல்சரி. அந்த அக்கௌண்ட் மூலமாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். பட் 365 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நாளையிலிருந்து 366 அப்படியே கண்டினியூ ஆகவே இருப்பாஸ். கிரிக்கெட் ஆடுறோம், ஃபுட்பால் விளையாடுறோம், சும்மா ஒரு சிக்ஸர் அடித்தா நம்ம நல்ல பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 4 அடித்து மீது எல்லாமே 0 ரன்ஸ் அடித்தால் we are not a good batsman. அந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெற்றி என்பது நமக்கு கிடைக்கும். அந்த மேட்ச் வெற்றிகரமாக கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா எத்தனை ரன்ஸ் வேணுமோ அத்தனை ரன்ஸும் நம்ம எடுத்தால் மட்டுமே நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும். ஒரு கன்சிஸ்டன்சி என்பது இருக்கணும். விடாமுயற்சியாக கண்டினியூஸாக விளையாட்டு என்பது ஆடினா மட்டுமே கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆகட்டும், T20 கப் ஆகட்டும், வேற என்ன மாதிரி கப் ஆகட்டும், அது கிடைக்கும். அதே போல் 365 நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் சேர்ந்திருப்போம். எத்தனையோ பேருக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது இந்த நன்மை என்பது கிடைச்சிருக்கு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது கிடைச்சிருக்கு. இன்னைக்கு பார்த்தா 17 பேர் தான் இருக்கிறார் ஜூம்ல. பட் 365 நாளும் பார்த்தால் எத்தனையோ பேர் வந்து தியானம் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தியானம் செய்கிறார். மாஸ்டர்ஸ்களாக ரெடியாக இருக்கிறார். 500க்கு பேர் மேலே ரெடியாக இருக்கிறார் மாஸ்டர்ஸ். இதற்கு எனக்கு மிக்க சந்தோஷமா இருக்கு. ஒருத்தர் கேட்டாங்க, உங்க குடும்ப உறுப்பினர்கள், அதாவது ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்க இருக்கிறார் அப்படின்னா, திடீர்னு என்ன வந்தது தெரியுமா? ஜூம்ல தான் இருப்பாங்க எப்பவுமே. நான் எங்கேயுமே இல்லை, இப்போ சென்னையில தான் இருக்கேன். பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஆந்திரா. பட் அந்த ஊர் விட்டு இங்கே வந்திருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் ரிலேட்டிவ்ஸ் ஆனாலும் நீங்கள் எல்லாரும் தான் நான் எனக்கு மெடிடேட்டர்ஸ் தான். கிடையாது ஆஸ்ட்ரலாக அவங்க கூட எப்போவுமே கனெக்டடாக தான் இருப்பேன். அப்படியே எனக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மெடிடேட்டர்ஸ் தான். எங்கள் சித்தப்பா, அப்பா, வேற யார் என்னென்ன ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறார்கள் அவ்வளோ க்ளோஸ்டாக இல்லை. பட் ஸ்டில் ஐ எம் க்ளோஸ் டு யூ ஆல். பிகாஸ் உங்கள் பேர் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் மனசுக்கு. அந்த மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், we are all soulful friends, யூனிவர்சல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா, இந்த ஆன்மீக விழிப்புணர்வு மூலமா தியானம் செய்து ஆன்மபரமாக நாம் எல்லோரும் கனெக்டட்ல இருக்கிறோம். இது இப்படியே கனெக்ட் ஆக்கி நிறைய விஷயங்கள் எல்லாமே நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக ஆயிருக்கு அப்படின்னா அது எல்லாமே உங்களுடைய சப்போர்ட் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை நாளும் நானே பேசியிருக்கேன். இன்னைக்கு ஒருத்தரும் நீங்கள் எல்லாரும் பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன்.
ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணி உங்களுடைய அனுபவம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மாஸ்டர்ஸ். வணக்கம் மாஸ்டர். எல்லா மாஸ்டர்ஸுக்கும் வணக்கம். 365 நாட்கள் எப்படி போனதென்றே தெரியவில்லை. அவ்வளவு இன்ட்ரெஸ்டாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு சென்றிருக்கிறீர்கள். வரும்பொழுது இந்த ஆன்மீகத்தை பற்றி அவ்வளவாக ஒன்றுமே தெரியாது. ஆன்மீகத்தின் வெளிப்புறமாக நின்றுதான் இது ஆன்மீகம் என்று பார்த்தோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கூறுகின்ற ஒவ்வொரு அறிவுரைகள், ஒவ்வொரு நிகழ்வுகள் எல்லாம் எங்களுக்கு ஒவ்வொரு அறியாமை என்ற லேயர் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அகற்றப்பட்டது. ஆன்மீகத்தின் நெளிவு சுழிவுகள் எல்லாம் இவ்வளவு தூரம் கற்ற இருக்கிறீர்கள். அந்த கற்றலின் சாரத்தை அப்படியே மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களிடம் நிறைய இருந்தது. ஒரு ஆசானுக்கு இருக்க வேண்டிய அத்தனை பண்புகளும் உங்களிடம் நான் கண்டேன். இதை எல்லோருமே அவதானித்திருப்பார்கள். பணிவு, மற்றவர்களை மதிக்கும் தன்மை, அது மாணவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற ஒரு இப்படியான சிறந்த பண்புகளை உடைய ஒருவர் தான் ஆசானாக இருக்க முடியும். அந்த ஆசானுக்குரிய பண்புகளை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே அந்த நடவடிக்கைகள், அந்த செயல்கள் கற்றல் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் செய்ய வேண்டிய ஒவ்வொரு, அதாவது ஒரு ஆசானுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு பிரதி உபகாரம் என்று சொன்னால், அதை வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து காட்டினால், எங்கள் வாழ்க்கையிலே அதன் மூலம் முன்னேற்றம் கண்டால், அதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு பரிசாக இருக்கும். இத்தகைய ஒரு சிறந்த ஆசானை எங்களுக்கு தந்த கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த சேவை மீண்டும் தொடர வேண்டும் என்று நான் விரும்பினேன். அப்படியே இன்னும் தொடரப் போகின்றது. அது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. எமது குறிக்கோள் நிச்சயமாக உங்களாலே நிறைவேற்றப்படும் என்று நினைக்கின்றேன். அத்தனை சேவைக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றவர்களும் பேச வேண்டும். மனபடியால் வணக்கம். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்குமே மாஸ்டர் நன்றி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை மாஸ்டர். ரொம்ப பிரமாதமா கொண்டு போனீங்க. ஒரு தனி மனிதராக இருந்து 365 நாள் உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கும், குடும்பம் எல்லாம் இருக்கும். அதெல்லாமே விட்டுட்டு எல்லாருமே ஆன்மீகத்துல உயரணும்னு சொல்லி நீங்க கூடி வழிகாட்டினீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கெல்லாம் பெரிய ஹேண்ட்ஸ் அப் மாஸ்டர். இது மிகப்பெரிய காரியம். ஏன்னா சில நேரங்கள்ல என்னால ஜாயின் பண்ண முடியாது. சில நேரம் வந்து தியானம் ரொம்ப நல்லா வருது. சில நேரம் என்னங்கள்ல போயிடுது மனம். உண்மையிலே மாஸ்டர் இதெல்லாம் பெரிய பண்ணிட்டு யாருமே செய்யக்கூடாது. அது இந்த மாதிரி சின்ன வயசுல உங்களுக்கே குழந்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். திருவூர்ல நான் பார்த்துருக்கேன். நீங்க பையனையும் கூட்டிட்டு வருவீங்க. இந்த பௌர்ணமி தானம் ஃபுல்லா நைட்டு இருந்து அதெல்லாம் மிகப்பெரிய மாஸ்டர். நீங்க பக்கத்துல உட்காந்து தியானம் பண்ணாலே எங்கேயோ போயிடுது தியானம். தனிப்பட்ட முறையில அந்த அளவுக்கு தியானம் வருமான்னு கேட்டோம், நிச்சயமா வரமாட்டேங்குது. அது உண்மைதான் மாஸ்டர். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி மாஸ்டர். நன்றி சொல்ற வார்த்தைகளே இல்லை. உங்களுக்கு நன்றி, இறைக்கு நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச். நமஸ்காரம் மாஸ்டர். நமஸ்காரம் மேடம். இந்த 360 நாள் தியானம் தொடர்றதை பற்றி ரொம்ப சந்தோஷம். இது கரெக்டான டைம் எங்களுக்கு பெண்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க ரிலேட்டிவ்ஸை எங்களை கருதுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். அதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மேடம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூட்டபிளா இருக்கு மாஸ்டர் எங்களுக்கு. எஸ், அப்படியே கண்டினியூ ஆகும். நாளையிலிருந்து அப்படியே இன்னும் 66வது நாள் அப்படியே கண்டினியூ ஆகணும். சரிங்க மாஸ்டர். வெல்கம் மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. கடைசி நாள் ஏதோ ரொம்ப ரொம்ப விட்டு ரொம்ப தள்ளி போகிற மாதிரி இது தெரியுது. க்ளோஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. கிளாஸஸ் அட்டன் பண்ணி ஞாபகம் பகிர வரும்போது 1 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்ட்டு இன்னைக்கு டிக்ளேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிச்சிங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மாஸ்டர். இதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர். 1 வருஷமா. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். ஓகே மாஸ்டர்ஸ், திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கம் செய்வோம். பட் யூடியூப்ல செய்கிறோம், ஜூம்ல கிடையாது. லிங்க்கு நான் ஒவ்வொரு நாளும் புது லிங்க்கு நான் உங்களுக்கு எல்லாமே குரூப்பில் அப்டேட் பண்ணி அனுப்புகிறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நான் வர முடியாத நேரத்தில் மியூசிக் மட்டும் ரன் ஆகும் யூடியூப்பில். அந்த மியூசிக்லேயே உட்காந்து தியானம் பண்ணுங்க. எதற்காக அப்படின்னா, தினமும் ஒரே நேரத்தில் நாம் எல்லோரும் எங்கே இருந்தாலும் தியானம் பண்ணும்போது நமக்கு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்றது இருக்கும் நம்முடைய உடலுக்கு. அந்த கிளாக்கு கரெக்டாக 7 மணி ஆயிருக்கு இந்தியன் டைம் அப்படின்னா,
ஆட்டோமேட்டிக்கா தியானம் செய்யணும் அப்படின்ட்டு எல்லாமே நம்முடைய உடல் ஃபுல்லா ரெடி ஆகும். அந்த டிரான்ஸ் ஸ்டேட் அப்படின்றது வந்துரும். அதாவது எல்லாரும் கலந்து உட்கார்ந்து ஒவ்வொரு வேற வேற இடத்துல உட்கார்ந்தாலும் அந்த நேரத்துல அந்த கனெக்ஷன் என்பது ஏற்படும் எல்லாருக்குமே. ஆட்டோமேட்டிக்கா தியானம் என்பது நல்ல ஆழமாக அமையும். தினமும் இப்படியே கண்டினியூ பண்றோம். எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச். குட் நைட். நன்றி. வணக்கம்.